அனைவருக்கும் வணக்கம். கடந்த 7ஆம் தேதி உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னாடி உள்ள சாலையில நடு ரோட்ல பட்ட பகல்ல வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களை 25 விசிகவினர் மொத்தமா சேர்ந்து தாக்குனாங்க இல்லையா? அந்த சம்பவம் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும் பொழுது நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் சரமாரியான கேள்விகள் எழுப்பியிருக்காரு. விசிகாவுக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி. இது போக ஒரு வாரம் கேடு, அதற்குள்ள எனக்கு அந்த ஏரியாவில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வந்திருக்கணும். கூடவே சம்பந்தப்பட்ட அந்த வழக்கறிஞரை தாக்கிய விசிகாவினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதிரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வழக்கு விசாரணையை படிக்கும்போது அப்படியே மனசுக்கு சற்று ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவத்தில் ஒரு குற்றம் நடக்குது, நடு ரோட்டில் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுறாரு. அதற்கு பின்னாடி அந்த அரசியல் கட்சி தலைவர், இந்த இடத்துல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அது சரிதான், எங்க மேல தவறே கிடையாது அப்படின்னு அதை ஆதரிச்சு பேசுறாரு. மறுக்கா ஆதரிச்சு பேசுறாரு. சரி, அப்போ அவ்வளவுதானா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியே கிடைக்காதா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நீதிபதி அவர்கள் சரியான நேரத்தில் சரியான தீர்ப்பு அந்த வழக்கில் கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பது ரெண்டே தரப்பு தான். ஒன்று விசிகா, இன்னொன்று அந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி. ஆனால் அவருக்கு ஆதரவா பல்வேறு கட்சிகள் இருந்தாங்க. இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் பாஜக தரப்புல அவர் ஆதரவாக இருந்தார். அதையும் தாண்டி பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் மேலே தப்பு கிடையாது, அவர் வேணும்னு பண்ணலை அப்படின்னா அவர் பக்கம் தான் நின்னாங்க. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 10 நாளா, இந்த சம்பவம் நடந்தது 7ஆம் தேதி, இந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் வர்றது 17ஆம் தேதி. ஒரு 10 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு இது அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கிற மாதிரி, அவர் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி அவருக்கு Z+ பிரிவு பாதுகாப்பு கொடுங்க, Y பிரிவு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு விசிக அங்கங்கே போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும். பாரஞ்சித் போன்ற தலைவர்லாம் இது என்னன்னே தெரியாமல் விசிக தலைவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, ஒரு தலைவரை இப்படி தான் வழிமறிச்சு நிற்பாங்களாங்கிற மாதிரி கேட்கறதா இருக்கட்டும். இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயமே தெரியல. கண்ணை மூடிக்கிட்டு எல்லாருமே திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறத பார்க்க முடிஞ்சு. நீதிபதி கேட்ட விஷயங்கிறது ஒன்னே ஒன்று தான். அங்கே சிசிடிவி கேமரா இருந்துச்சு இல்லை, நீங்க அதை பார்த்துருப்பீங்கல்ல, எதற்காக 2 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணீங்க, 2 தரப்பு மீது வழக்கு பதிவு பண்ணீங்க? இப்போ விசிகாவினர் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் பார் கவுன்சிலினுடைய இணை தலைவர் பாலு அவர்கள் ஒரு வழக்கு பதிவு பண்றாரு. அவசர வழக்கா அந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் வருது. அப்பதான் நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் சரமாரியான கேள்வியை கேட்கிறார். நேரடியாக ஒரே கேள்விதான், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருந்துச்சு இல்லை, அப்படி இருக்கும்போது 2 பேர் மீது எதற்காக வழக்கு பதிவு பண்ணீங்க? நீங்க பார்த்து யார் மேல தப்போ அவங்க மேல மட்டும்தானே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கு நேரடியாக கேள்வி. அதற்கு கூடவே திருமாவளவன் அவர்கள் பக்கம் திரும்பும்போதுதான் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த அரசியல் கட்சி தலைவர் வன்முறையை தூண்டுவதற்கு பதிலாக அறிவுரை வழங்கியிருக்க வேண்டும். அப்போ நல்லா பார்த்துக்கங்க, நாம சொன்ன விஷயமும் கிட்டத்தட்ட இதே தான். திருமாவளவன் அவர்கள் இப்படி நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இருந்தாலும் அந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது கூட நீங்க ஸ்பாட்ல இறங்கி அப்பா அடிக்காதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தடுக்கணும் கூட நாங்க சொல்லலை. ஏன்னா அவர் ஒரு தலைவர், அவருக்கு பாதுகாப்பு முக்கியம். கார்ல இருந்து இறங்கி வர முடியாது, ஏன் கார் கண்ணாடியை கூட இறக்கி விட முடியாதுன்னு வச்சுப்போமே. இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல, போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஒன்று ஃபேஸ்புக் லைவ்ல போட்டீங்கல்ல, அங்க என்ன பண்ணீங்க? நாங்கள் தாக்கவில்லை, அவர்கள் விசிகவினர் தாக்க முற்பட்டனர், நாங்கள் தடுத்து அவர்களை தள்ளிவிட்டு விட்டோம், அவர்கள் பார் கவுன்சிலில் சென்று அவர்களை பாதுகாத்து விட்டார்கள் பேசுறீங்க. நீதிபதி என்ன கேட்டார் தெரியுமா? பார் கவுன்சில் வரைக்கும் துரத்திட்டு போய் ஒரு வழக்கறிஞரை அத்துமீறி அடிச்சிருக்காங்க விசிகவினர், அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு காவல்துறையை பார்த்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்ல, கூடவே காவல்துறையினர் இருந்தீங்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தாக்குறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. தெளிவா அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சாமானிய மனிதனுக்கு என்ன கேள்வி வருமோ அது எல்லாத்தையுமே நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு. அப்புறம் இந்த வழக்குல கடைசியா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள காவல்துறையை அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுல சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கோர்ட்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தெளிவா திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இல்லையா, கார் மோதவே இல்லை, எங்களுக்கு வம்படியா அவர் தான் எங்க காருக்கு இடையில ஸ்கூட்டியை விட்டுட்டு என்னோட வண்டியை வழிமறிச்சாருன்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா இல்லையா? அவர் எதற்காக நின்னாரு, கார் மோதிச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரியும். ஏன்னா இப்போ நீங்க பாலிமர் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட செய்திகளை நம்ம பார்த்தாலே தெரியுது. பாலிமர் நியூஸ் இந்த பிரச்சனையில வண்டி இடிச்சு, ஸ்கூட்டி இடிச்சு அவங்களால காட்ட முடியாம அவர் சில வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸா கோர்ட்ல நிற்குமான வாய்ப்புகள் குறைவு. ஸோ தெளிவா 2 மோதக்கூடிய விஷயத்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்குமானா நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய பல பொது இடங்கள் இருக்கு, சுத்தியுமே எல்லா இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அதை எடுத்தாங்க அப்படின்னா கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நிரூபிக்க முடியும். இதுல தண்டனைக்கு உள்ளாக போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கூட இருந்த அந்த விசிகவினர் இருக்காங்க இல்லையா, நம்ம போய் தலைவர் வாகனத்தை யாராச்சும் முன்னாடி நின்னா கூட போதும், நம்ம போய் அடிச்சிடலாம், அவங்க அடிச்சோம் அப்படின்னா தலைவர் நம்மளை பாராட்டுவாரு, நம்ம வீர தீர செயல் புரிஞ்ச மாதிரி நம்ம 4 பேர் புகழ்வாங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு தான்
இந்த வழக்கு அவர்கள் தான் இதில் பாதிக்கப்பட போகிறாங்க. இப்போவாச்சும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு இருக்குல்லையே வழக்கறிஞர் அவர்களுக்கு, அவர்கள் இனிமேல் தான் வெளியே வந்து பேச முடியணும். அவர் மேலே வழக்கு போட்டு இப்போ அவரையும் வந்து நீங்கள் சிறைப்படுத்துறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நாம் நினைக்கிற விஷயம். அவர் வந்து வெளிப்படையாக 2 பேட்டி கொடுத்தாருன்னா அந்த பிரச்சனை மொத்தமாக முடிஞ்சு போயிடும். எதற்காக அவர் நின்னார், எதற்காக திரும்பி போனார் அப்படிங்கலாம் நமக்கு சொன்னால் புரியும். அங்கே ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, நான் ஸ்லோ பண்ணுறாரு, பின்னாடி இந்த வாகனம் வருது, அப்போ ஸ்லோ பண்ணி அந்த நேரத்தில் இடிச்சு தான் நமக்கு தெரியுது. ஆனால் வீடியோ தெளிவாக வெளியாகலை அப்படிங்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ அப்படி ஒரு இடிச்சிருந்துச்சுன்னா கூட இறங்கி வந்து அவர் எந்த பிரச்சனையுமே பண்ணல. இறங்கி வந்து ஏன் இடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாரு. கேட்டுட்டு விஐபி வாங்கணும்னு தெரிஞ்ச உடனே இறங்கி போயிடுறாரு. இது ஒன்றுமே இல்லாத விஷயம். திருமாவளவர்கள் பெருந்தன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஏன்பா அடிக்கிறீங்க, அவர் அடிக்காதீங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். அப்போ தடுக்க முடியலனா கூட வீட்டுக்கு போய் வீடியோ போட்ட இடத்துலயாச்சும் எங்கள் மேலே தான் தப்புப்பா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களோட ஆளுங்க வந்து என் மேலே இருக்கிற பற்றில் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாலஜி கேட்டிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுவும் போதாதுன்னு அடுத்த நாள் மேடையில் பேசும்போது நாங்கள் ரொம்பலாம் அடிக்கலை, நாங்கள் சரியாக கூட அடிக்கல, லேசாக 2 தட்டு தட்டுனோம், முறைச்சு பார்த்தது தான் அடி அப்படின்னு பேசுறதெல்லாம் எவ்வளோ திமிரு அப்படின்னு பாருங்க. இதை தான் நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு. நீங்க பிரச்சனையை தூண்டும் வகையில் திருமாவளவன் அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதற்கு வந்து விசிக தரப்பு என்ன சொல்ல போறீங்க? நீதிபதி அவர்களும் சனாதன சக்தின்னு பேச போறீங்களா? ஏன்னா திடீர்னு எதிர்த்தா ஒரு வண்டி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் ஆல் செட் பண்ணி அனுப்பிட்டாருன்னு பேசுறீங்களே, சனாதன சக்திகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்லி பேசுறீங்களே. இப்போ இந்த இடத்துல உயர்நீதிமன்ற நீதிபதியே அப்படிதான் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் கடந்த வீடியோக்களில் பேசாமல் விட்டுருந்தேன். சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்ட முறைன்னு இருக்கு இல்லையா, எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்றது ஒரு நகைச்சுவையான தோணியில் இந்த பிரச்சனை குறித்து கருத்து இல்லை அப்படின்றத சொல்லிட்டு சொன்னாலும் கூட அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா இது எந்த அளவிற்கு வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை, ஒரு பொது இடத்துல வச்சு வன்முறையை கையாளக்கூடிய ஒரு போக்கு உள்ள ஒரு கூட்டத்தை வந்து நாம் அப்படியே கடந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை அவர்களை கண்டிக்காமல் போகிறதா இருக்கட்டும், அதுவே வந்து தவறு தான். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் சரி என்ன தவறு என்னன்னு அண்ணன் சீமான் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதையும் தாண்டி எங்கள் அண்ணனை முறைச்சால் நாங்கள் அடிப்போம்னு சொல்லி ஆதரித்து அரவணைத்து போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக தவறான ஒன்று. ஏன்னா இந்த பிரச்சனையில் வந்து திருப்பி நாளைக்கு இது மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வை. இப்போ அடித்ததை வந்து அடித்தவங்க நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அதை தாண்டி வந்து வேறு எதுவும் பண்ணிட முடியாது. அவருக்கு ஏற்பட்ட காயம் தான். பொது வழியில் வந்து ஒருத்தர் அடிக்கும்போது மனதளவில் அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது, அது ஒன்றும் மாற்ற முடியாது. நடு ரோட்டில் பார்க்குற இடத்துல நமக்கு பிடிக்காத ஒருத்தர் அடிக்கலாம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம். திருமாவளவன் அவர்களே ஊக்குவிச்சாருங்கிறதா நமக்கு இதில் இருக்கிற மிகப்பெரிய கோவமே. மேடையில் ஏறி பேசும்போது நம்ம அன்றைக்கே பல வீடியோக்களில் பேசியிருந்தோம், நீங்கள் வந்து லேசாக நாங்கள் தட்டு தட்டினோம், முறைச்சதுக்காகத்தான் இந்த அடி அப்படிங்கும் போதெல்லாம் அந்த ஒரு திமிரான ஒரு தோணியில் தொண்டர்களை வந்து அப்படியே உசுப்பி விடக்கூடிய தூண்டி விடக்கூடிய வேலையை திருமாவளவர்கள் பார்த்தது தான் இதில் நமக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளான விஷயம். அவர்கள் அடித்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த மொமெண்ட்டில் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர்கள் வந்து காவல்துறையினர் வந்து ரொம்ப சுமூகமாக பேசுகிறாங்க அந்த நபர் ராஜீவ்காந்தி அவர்கள்கிட்ட. பின்னாடி திப்பு எரும மாடு மாதிரி வந்து மேலே விழுந்து அடிக்கிறதுலாம் பார்க்கும்போது சரி ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க போல, அவர்கள் வந்து என்னென்னு புரிஞ்சிருக்காது நினச்சி நம்ம அப்போ அப்படி தான் நினச்சேன் நான். திருமாவளவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போடும்போது நமக்கு கோபமே வருது, எப்படிலாம் இருந்தாலும் முட்டு கொடுக்குறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கவே இல்லைன்னாரு, அப்புறம் தட்டணும்னாரு. இப்போ நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, நீங்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க, தடுக்கலை நீங்கள் அரசியல் தலைவர் அப்படின்னு கேட்டுருச்சு. ஒரு வாரம் கழிச்சு நீதிபதி அவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி, காவல்துறையின் அறிக்கைக்கு பின்னாடி காவல்துறையினுடைய இந்த விசிகோட கைது பண்ணுவாங்களா இல்லைன்னு செயல்பாட்டுக்கு பின்னாடி என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி.